அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியின் ஆளுமை பூமியின் அருந்தவ புதல்வியர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஆன்மீகம் எந்த நிலைக்கு அனாவசியப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயமாகும். உண்மையான ஆன்மீகத்தை தேடி பல்வேறு வழிகளில் ஒவ்வொருவரும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய ஒட்டுமொத்த ஆன்மீகத்தை ஆய்வு செய்து பார்த்தாலும், உதாரணமாக வேதாந்தங்கள், பதஞ்சலி யோக சூத்திரம், சித்தர்களுடைய ஞான புலம்பல்கள், ஞானிகளுடைய ஞான சுரங்கங்கள், சொற்பொழிவுகள், வேதாந்தத்திலுடைய தத்துவங்கள், இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் எடுத்துக்கொண்டோமானால், அதே போன்று ஞானிகளுடைய சாரங்கள், உதாரணமாக ஆதிசங்கருடைய அத்வைதம், சுவாமி விவேகானந்தருடைய ஞான தீபத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற தத்துவங்கள், ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இப்படி பல்வேறு ஞான விளக்கங்களையும் மறை நூல்களையும் பல்வேறு வழிகளில் ஆய்ந்து பார்த்தால் நமக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் கிடைக்கின்றது. ஆனால் உண்மையான ஆன்மீகம் எதுவென்று உணர முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையிலே நான் உணர்ந்த அல்லது உணர்விக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை 6ஆம் வேதம் என்ற ஒரு குறியீட்டின் கீழ் பதிவு செய்ய முனைகின்றிருக்கின்றேன். உலகில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தால் இறுதியாக அது 2 தத்துவங்களை ஆழமாக போதிக்கின்றன. ஒன்று எண்ணம் அற்றுப்போவது, 2வது ஆத்மாவை அறிந்து மூலத்தை உணர்வது. இந்த 2ற்கும் இடையே மிகப்பெரிய விஷயமாக கூறப்படுவது அகந்தையை அழிப்பது. இவ்வாறு எங்கு சுற்றினாலும் கடைசியில் இந்த 2 சாரங்களைத்தான் மனிதன் அடைய வேண்டும் என பல்வேறு யுக்திகள் பல்வேறு முறையில் போதிக்கப்பட்டிருக்கின்றன. பதஞ்சலி முனிவர் எடுத்த எடுப்பிலேயே யோக சித்த விருத்தி நிரோதகா என்ற சூத்திரத்தோடு தான் ஆரம்பிக்கிறார். இதனுடைய அறிவியல் உண்மை என்பது எண்ணமற்ற நிலைதான், அதாவது நோ மைண்ட் நிலை என்பதாகும். அதிலும் அவர் முதலில் எடுத்த உடனேயே சமாதி பாகத்தை பற்றித்தான் மிகவும் அழகாக விளக்கியிருக்கின்றார். இதுபோன்று பல்வேறு ஆண்டுகளாக உணர்ந்த, கேள்விப்பட்ட, உணர்த்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கின்றேன். எந்த நிலையில் ஒரு மனிதன் வாழ நினைத்தாலும் அவனுக்கு வாழ்விக்க பயன்படுவதாக இருப்பது எண்ணம்தான். மனித உடல் என்பது உலகில் இருக்கும் அத்தனை உயிரினங்களுக்கும் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குமே ஒழிய உள் உறுப்புகளின் இயக்கமும் வெளி உறுப்புகளின் இயக்கமும் ஓரளவுக்கு ஒத்துத்தான் போகும். ஆனால் எண்ணம் இயங்குகின்ற இடமான மூளையும் அந்த மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களின் செயலை பற்றியும் இதுவரை எல்லோரும் விளக்கமாக சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களினுடைய இயக்கம். சாதாரணமாக நமது உறுப்பிலே ஒரு சில உறுப்புகளை எடுத்து பார்த்தீர்களானால் அவைகளுடைய இயக்கமும் குணமும் சின்ன அல்லது அளவான சில
முறைகளில் தான் இருக்கும். கண் பார்ப்பதற்கு மட்டும்தான் பயன்படுகும், காது கேட்பதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது. இப்படி இதயம் என்றால் எப்படி, கிட்னி என்றால் எல்லாவற்றிற்குரிய இயக்கங்கள், அதனுடைய கேரக்டர்ஸ் நிச்சயமாக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மூளையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னும் முழுமையாக யாரும் உணர முடியாமல் இருப்பதனால்தான் 5% பயன்படுத்தியிருக்கிறோம், 10% பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆனால் மூளையை பொறுத்தளவில் 5%, 2% என்பதெல்லாம் ஒரு யூகமான கணிப்பே ஒழிய மனிதனுக்குள் மேக்சிமம் பயன்படக்கூடிய ஒரு உறுப்பு, அதே நேரத்தில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதில் யாரும் கவனமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அது எல்லையற்றது. எது? மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்கள் எல்லையற்றவை. அந்த எல்லையற்றவையினுடைய முழுமையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை யாரும் இன்னும் புரிய முடியவில்லை. புரிந்தாலும் அதை செய்ய முடியவில்லை. காரணம் என்னவென்றால் அதற்குரிய இலக்கணங்கள் யாருக்கும் இல்லை. இதை பற்றி மருத்துவர்கள், குறிப்பாக சில மருத்துவர்களிடம் நான் முறையாக அணுகி இதை பற்றி கேட்கும்போது, மூளையை இயக்குவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது நம்முடைய எண்ணங்களாக இருந்தாலும் அந்த எண்ணங்களை சரியாக கரெக்ட் இன்புட் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார்கள். கரெக்ட் காம்புடேஷன் நடக்கும் என்று கூறுகிறார்கள். கரெக்ட் அவுட்புட் வரும் என்று கூறுகிறார்கள். இந்த 3 விஷயத்தையும் சரியாக புரியாமல் இருப்பதனால்தான் இன்றைக்கு இந்த போலி ஆன்மீகம், பொய்யான ஆன்மீகம், கண்டவர்களெல்லாம் தவறாக நடக்கும் நிலை ஏற்பட்டது. இதை நம்பியே சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அறியாமையில், படிப்பறிவு இன்மையில், இயலாமையில் பலரிடம் ஏமாந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லா அறிவும் முறையாக பெற்று ஆய்வு செய்தவர்கள் கூட அவர்கள் மிகப்பெரிய அளவில் இப்படிப்பட்ட போலியான ஆன்மீகவாதிகளிடமும் போலியான ஆன்மீகத்திடமும் நம்பிக்கை என்ற பெயரிலும் மூட நம்பிக்கை என்ற பெயரிலும் தன்னை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன? உண்மையான ஆன்மீகம் என்பது என்னவென்று இவர்கள் புரியாமல் இருப்பதல்ல, சொல்லிக் கொடுப்பதாக, உண்மையான ஆன்மீகத்தை மக்களுக்கெல்லாம் போதிப்பதாக சொல்கிறார்களே, அவர்களுக்கும் அந்த நிலைதான். இது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உயரத்துக்கு உலகத்தையே தன் வசப்படுத்தியதாக கூறிய பல்வேறு போலி ஆன்மீகவாதிகளுடைய நிலையை இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். நாம் பார்த்திருப்பது மிக கொஞ்சம்தான்.